சொல்றேன்னா ஒவ்வொரு தெருவுடைய திண்ணையில வந்து சொல்றதுக்கு காரணம் நம்ம இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. அவங்க அப்படியே கொஞ்சம் அப்படி நின்று 2 நிமிஷம் கேட்டா போதும். அதெல்லாம் எல்லாரும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதாவது நம்ம இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு, அடித்தட்டில் இருக்கிற இந்த குழந்தைங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காதனால நம்ம இன்னைக்கு வந்து கட் ஆஃப் மார்க் கிடைக்கல. இதுங்க வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணா கூட வேலைக்கு போக முடியல. இந்த நிலையை மாற்றணுன்றதுக்காக அரசாங்கத்துடைய கவனத்தை ஈர்க்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மூலிமா நமக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த உள் ஒதுக்கீடு வேணுன்றதுக்காக எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கிராமமாக மக்களை சந்தித்து எல்லாரும் ஒன்றா கூடி ஒரு நாளைக்கு வந்து அடையாளப்படுத்தணுன்றது தான் நோக்கம். அதுக்கு தான் செங்கல்பட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் இடத்துல இந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக அங்கே வரணும். வந்து நம்மளுடைய அந்த மக்கள் சக்தியை பார்த்து அரசாங்கம் இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அந்த அரசாங்கத்துக்கு ஒரு நினைவுன்றது தான் நம்ம வேலை. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் மெனக்கட்டுறோம். இதை நீங்கள்லாம் வருவீங்க, பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் உங்களெல்லாம் இப்போ வந்து நீங்கள் எல்லாரையும் பத்திரிகையாளர்லாம் சந்தித்து செய்தியை சொல்லிவிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். இது மாதிரி என்ன மாதிரி இப்போ மாநில செயலாளர் நம்ம ஜெயபிரகாஷ், மாவட்ட தலைவர் பல்ராம, மாவட்ட செயலாளர் புஷ்பத்தம, மாவட்ட பொருளாளர் பழனி, ஒன்றிய தலைவர்கள் அண்ணன் ஒன்றிய தலைவர் செயலாளர் எல்லாரும் போய் கிளையாக எல்லா கிராமங்களையும் வேலை செய்திருக்கிறாங்க. உங்களாண்டி ஏற்கனவே வந்து நிறைய தகவல்லாம் கிடைச்சிருக்குன்னு தம்பியெல்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் எடுத்து செய்கிறாங்க இளைஞர்கள்லாம். ஆனால் நம்ம அன்னைக்கு வந்து வேலை இருக்குது, நீ போயிட்டு வா, நான் வீட்டில் இருக்கிறேன், இந்த நிலையெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் கும்பலாக வரணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு கொடிங்கிட்ட நிற்கணும். இதை உருவாக்கி காட்டணும். அரசாங்கம் திரும்பி பார்த்து இந்த மக்களுக்கு நம்ம இவர்களுடைய கோரிக்கை நியாயமானது, இவர்கள் நம்ம செய்யணும் அப்படின்ற நோக்கம் வரணும். அதுக்கு நீங்களாம் ஒத்துழைக்கணும். சரிங்களா? எல்லாம் வரீங்களா? எல்லாம் உங்களுக்கு என்ன தயக்கலாம் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். என்னம்மா நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வரணும். சரிங்களா? வீட்டு வேலை இருக்கா?